துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நேர்மையானவங்களா இருப்பீங்க. இந்த நேர்மை உங்களுக்கு பலமாகவும் அமைஞ்சிருக்கும், சில இடங்களில் பலவீனமாகவும் அமைஞ்சிருக்கும். ஏன் உங்களோட குடும்பத்திலேயே இந்த நேர்மை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்படி நேர்மை, உண்மை, உழைப்பு அப்படின்னு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரம்? ஆடி மாதம் முடிவதற்குள்ள உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய திருப்பங்களும் மாற்றங்களும் என்ன? இந்த ஆடி மாதம் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நன்மைகளை முழுதுமே பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். அது என்ன விஷயம்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. அந்த ஒரு விஷயத்தை மற்றவங்ககிட்டையுமே எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் சண்டை, இந்த மோதல் இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. சமாதானத்தை நிலைநாட்ட விரும்புவீங்க. ஆனால் அதையும் தாண்டி கோபப்படுத்தினாங்கன்னா நீங்கள் அவங்கள சும்மாவே விட மாட்டீங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்கு சரியான எடுத்துக்காட்டு இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் தான். நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பீங்க. அதே போல் மற்றவங்களுமே உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு நினைப்பீங்க. அதை மீறிட்டாலோ அதை தவறிட்டாலோ அந்த நபர்களை நீங்கள் சும்மாவே விட மாட்டீங்க. சில நேரங்களையுமே நீங்கள் உங்களோட முடிவுகளை தைரியமாக எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுவீங்க. அதையும் மாற்றிக்கோங்க. அதே போல் நீங்கள் மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களோட கருத்துக்களை பொறுத்துக்குவீங்க. சகிப்புத்தன்மையும் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு தான் அந்த சகிப்புத்தன்மையுமே மீறினா நீங்கள் கட்டாயம் அந்த நபர்களை துவம்சமாக்கிறவங்க பேசியே கூட. இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குது? துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரகநிலை எப்படி இருக்குது? இந்த நிலை உங்களுக்கு உண்டாக்கும் பலன்கள் என்ன? இதுக்கு முன்னாடி எத்தனை வாரம் போயாச்சு, எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு, இந்த வாரம் மட்டும் என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த வாரம் கிரகநிலைகள் அப்படி அமைஞ்சிருக்கு. அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே மேன்மையை பெறணும், எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு முருகன் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் பரிபூரண அருளும் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அனைத்து வித சந்தேகத்தையும் எளிய முறையில் தீர்த்துக்கலாம். நாம் இப்போது இந்த துலாம் ராசி உங்களுக்கு எப்படி கிரகநிலை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா துலாம் ராசியில் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. உங்களுக்கு இந்த பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும், லாபஸ்தானத்தில் ஏதுவும், விரயஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்குது. இந்த கிரக நிலைகள் இப்படி இருக்கிறதுனால என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் இந்த கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்த்தா இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த ஒவ்வொரு காரியமுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தடை நீங்கி நல்லா நடந்து முடியும். அதுவும் உங்களுடைய வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்பட போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். இந்த வாரம் அதுவும் நீங்கள் தெய்வ வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட போகிறீங்க. பண பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கும். சூரியன் இருக்கக்கூடிய ஸ்தானம் நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகளை தக்க சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு வாகன யோகம் கூட கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ரொம்ப நாளாக நடந்து முடியாத காரியம் ஒன்றே இப்போ விரைவாக நடந்து முடியும். அதுவும் சிறப்பாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்பட்டு காணப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். சக ஊழியர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் நீங்கள் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பை பெறுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை வரும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை நீங்கள் இந்த வாரம் மேற்கொள்ள போகிறீங்க.
நண்பர்களால் இருந்து வந்த மனவேதனை உங்களை விட்டு நீங்கும். தக்க சமயத்தில் அவங்க உங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். அரசியல்வாதிகள் யார்கிட்டையும் மனம் திறந்து பேசாதீங்க. ரகசியங்களை ரகசியமாகவே வச்சுக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ வந்து சேரப்போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். மற்றவங்களால் பாராட்டு உங்களுக்கு உருவாகும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகளால் திருப்தி உருவாகும். மன வருத்தத்தோடு சென்ற உறவினர் கூட வருத்தம் நீங்கி மீண்டும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் திடீர் பயணங்கள் செல்ல நேரிடும். பயணங்கள் அனுகூலமான பயனை கொடுக்கும். எந்த பிரச்சனை வந்தாலுமே அந்த சமாளிக்கக்கூடிய திறமை ஆற்றல் உருவாகும். அடுத்தவங்களோட நலனில் அக்கறை காட்டுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதன் பிறகு விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் எதிலையுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. காரிய தடை தாமதம் நீங்கும். குடும்பத்தில் இருக்கும் குழப்பம் தீரும். எந்த ஒரு காரியத்திலையுமே லாப நஷ்டம் பார்த்து செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். விருப்பத்திற்கு மாறான காரியமும் நடக்கலாம். அதனால் கவனமாக இருங்க. அப்படி நடந்தால் அது கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும். அதனால தான் கோபத்தை குறைச்சிக்கோங்க. எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. நல்லதாக இருக்கும். இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வருவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரத்து அதிகரித்து காணப்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான சாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய குரு உங்களோட ராசியை பார்க்கறதும் ரொம்பவுமே சிறப்பான ஒரு பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 கிரகங்களுமே சுப கிரகங்கள். 2 சுப கிரகங்களும் வலிமை பெற்றிருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு கிரகநிலை அமைப்பு மிகவும் ஒரு யோகம் தரும் அமைப்பு. அந்த வகையில் பார்த்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம், குடும்ப நிலைமை, உங்களோட எதிர்பார்ப்பு இது எல்லாமே சிறப்பானதாக அமையப்போகுது. சொல்லப்போனால் விரும்பியது எல்லாமே கிடைக்கும். அல்லது கிடைத்ததை நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க. இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கட்டாயம் நடக்கும். உங்களோட வீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. குடும்ப செலவுகள் எளிதாக சமாளிக்கக்கூடிய அளவில் பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக மனதை வாட்டிக்கிட்டு இருந்த பழைய கடன்களுமே இப்போ அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்பு வரும் பொழுதும் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. அதுதான் பின்னாடி பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை செஞ்சுடுங்க. எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குறது இந்த காலகட்டம் ரொம்பவுமே நல்லது. சுப காரிய முயற்சிகள் இந்த வாரம் கைகூடும் யோகத்தை கொடுக்கும். சூரியன் வந்துட்டு 10ஆம் இடத்துல இப்போ இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலனை கொடுக்கும். எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தொழிலில் போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சிறப்பாக செயலாற்ற போகிறீங்கன்னு சொன்னோம். இதனால் பொருளாதாரம் நல்லா மேம்படும் அப்படின்னு சொன்னோம். அப்படி பார்த்தா போட்டி பொறாமையும் கொஞ்சம் அதிகரித்து தானே இருக்கும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்களோட பணிகளில் மட்டும் கவனமாக இருங்க. ஆனால் போட்டி பொறாமை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். 5ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இணைஞ்சு இருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்கு, சொத்து பிரச்சனை கொஞ்சம் வரும். அந்த சொத்து பிரச்சனை டக்குன்னு தீராமல் கொஞ்சம் தாமதமாக நீடிக்கும். சாதகமாக முடியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 10ஆம் இடத்துல புதன் அமர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத இடமாற்றங்கள் உருவாகலாம். வேலையிலையும் சரி, இல்லைன்னா வீடை கூட இருக்கிற வீட்டை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு கூட நீங்கள் கூடி போகலாம். இந்த மாதிரி ஏதாவது இடமாற்றங்கள் இப்போது உருவாகலாம். அதனால தான் கோவப்படாதீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. எந்த ஒரு வீண் வம்பு சிக்கல்லையுமே நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் பாக்கிய பலன்கள் மிகுதியாக கிடைக்கும். ராசி அதிபதி உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்களை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாரு. அதனால் இழுபறியாக கிடந்த விஷயங்களும் கொஞ்சம் திறமையாக கொஞ்சம் முயற்சி போட்டு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடி மாதம் உங்களோட குலதெய்வ வழிபாடை நிறைவேற்றுங்க. ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செஞ்சுட்டு மனமாற ஒரு விஷயத்தை நினச்சிட்டு வாங்க. அடுத்த ஆடி வரத்துக்குள்ளேயே அந்த நல்ல விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் துலாம் ராசியில் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாம் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள்
நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.